தண்ணு கூட செட் ஆகுது, உனக்கு யாரும் செட் ஆகுதா அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னொரு கூட செட் ஆகுது, ஆனா உனக்கு யாரும் செட் ஆகும். வாழ்க்கையாவும் வந்து என்னன்றது நமக்கு தெரியும்ன்றதுனால ஹீரோயின் அந்த ஒரு இதெல்லாம் இல்லாம நானும் அவளும் பேரா இருக்கும் போதெல்லாம் அவளை போய் கட்டி பிடிச்சதுலாம் எனக்கு மைண்ட்லயே இல்லை. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு குட்டி குட்டி வீடியோஸாக இருக்கட்டும், டிவியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா தான் நம்மளால முடிஞ்சதை வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு. ஆனால் ட்ரை பண்ணும்போது பேலன்ஸ் பண்ணுறதே வரல. முன்னாடியே வேற போட்டாச்சு. ஏன்னா முன்னாடி நாள் சொல்கிறாங்க ஸ்ரீலங்கா போகிற மாதிரி இருக்கும் முனி அப்படின்னு சொல்லி டீம்லேருந்து கால் பண்ணாங்க, செல்லாக்கான்னு சொல்லி. இந்த மாதிரி யார்கிட்டையும் சொல்லிக்காத, நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் வந்து அங்கே போகிறேன். அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்து அவர் கூட பேர் ஆகும், நிறைய பேச முடியும் அப்படிலாம் யோசிச்சிருந்தது. ஆனால் ரொம்ப வணக்கம்ங்க. வணக்கம். ஓகே, ஜனநாயகன் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு மேல் நோக்கி ஒரு போயிட்டு இருந்தாலும் கெரியர் அப்படின்றது. ஆனா உங்களுக்கு தொடக்க புள்ளி அப்படின்றது பார்த்தா டிவி அப்படின்றதான். அந்த ஜேர்னிக்கு எவ்வளவு கிரேட்ஃபுல் இப்ப? ஏன்னா அது மூலியமா தான் அடுத்தடுத்து ஒரு வாய்ப்புகள் மேல் நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்றது எவ்வளவு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க அந்த மொமெண்ட்? அதுலதான் நம்மளுடைய அந்த பயணம் ஸ்டார்ட் ஆனது. அதுல இருக்கும்போது நிறைய கனவோட தான் வந்து ஒரு ஒரு இதுவுமே வந்து அங்க பண்ணிட்டு இருந்தது. ஆனா வந்து லாஸ்டா இது நடக்கணும்ன்றதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. டிவி வந்து நம்மளை நிறைய பேருடைய வீட்டில் வந்து நம்மளை ஒரு ஆளா பார்க்க வச்சிருக்கு. எனக்கு இப்போ வர மெசேஜஸுமே வந்து நீங்க ஸ்க்ரீன்ல வரும்போது என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய ஃப்ரெண்டு டிவியில் ஸ்க்ரீன்ல வர மாதிரி தான் நாங்கள் பார்த்து அது வந்து பர்சனல் வின்னா நாங்கள் ஃபீல் பண்றோம். அது அவ்வளோ ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு அவங்க ஒருத்தரும் அனுப்புற மெசேஜஸ் வந்து எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்கு நம்மள டெலிவிஷன் அப்படின்றது எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஒருத்தரும் வந்து நீங்கள் வரும்போது விசில் அடித்தோம் அப்படிலாம் சொல்லுவோம், நமக்கா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவ்வளோ கனெக்ட் ஆகி இருக்கும் டெலிவிஷன் மூலியமா அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. ஓகே, நீங்க சொன்ன இந்த பர்சனல் கனெக்ஷன் அப்படின்றது டிவி மூலியமா உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது. நீங்க இப்போ தியேட்டர்ஸ்க்கு போகும்போது படம் பார்க்க போறீங்க அப்படின்ற போது அங்க இருக்க பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் பேசுறாங்க, என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட டேரக்டா சொல்றாங்க, அதுல என்ன எமோஷனலா இருக்கு? என்னை பார்க்குறவங்களா இருக்கட்டும், சரி நேரில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மெசேஜஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நீங்கள் கொடுத்ததை வந்து பயங்கரமாக பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான இது. அண்ட் நம்மளை வந்து ரொம்ப நாள் தெரிஞ்ச ஒருத்தவங்க மாதிரி வந்து அவங்க நம்மளை டக்குன்னு வந்து உங்களுக்காக தான் வந்து வந்தோம், உங்களை தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படிலாம் சொல்லுவோம். இவ்வளோ ஸ்பெஷலாக நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நம்ம அப்படிலாம் நம்மளை ஒரு 4 பேர் பார்த்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்தீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் போதும் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக மோனிஷா அப்படின்னு சொல்லி அப்புறம் உங்களை ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த இதுக்கு வந்து கிளாப்பு, விசிலு அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி சில மொமெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்க்காத விஷயம், இப்படி நடக்கும், இவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நான் ஏங்கி இருக்கேன் பல வருஷம். இப்போ அது வந்து நடக்கும்போது வந்து அது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, டாப் குரூப்புக்கு அடுத்த சீசன் இப்போ எதிர்பார்க்கலாம் நாங்கள்? ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்றாங்க, நீங்களும் மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ எதிர்பார்க்கலாம். இது வந்து மீடியா மேசன்ஸ் தான் வந்து பதில் சொன்னோம். ரவுஃபா மேம், பிரதிமா மேம் அவங்க இப்போ அடுத்த ஒரு புது ஷோஸ்லாம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ஃபேமிலி இப்போ எவ்வளோ மிஸ் பண்றீங்க? ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் நம்ம இந்த ஷோ பார்ப்போம் அப்படின்னா உங்களோட இது போட்டு பார்ப்போம், ஆகியஸோட எடுத்து போட்டு பார்ப்போம் அப்படின்றது நல்லா ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்றீங்க அந்த ஃபேமிலியை? நிஜமாலே வந்து அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப நேரம் ஷூட் பண்ணுவோம், எல்லாருக்குமே வந்து பல டென்ஷன்ஸ் இருக்கும், வேற வேற ஒர்க்கோடைய ப்ரெஷர் இது எல்லாமே இருந்தாலும் அங்க இருக்கிற எத்தனை மணி நேரமா இருந்தாலும் அங்க வந்து நாங்க பாட்டில் லூஸ் மாதிரி எல்லாருமே வெளியில வந்து பயங்கர தெளிவான பெரிய ஆட்கள் மாதிரி இருந்தாலும் ஒருத்தரும் அங்க வந்து எல்லாருமே அவங்களா இருப்போம். எதையுமே வந்து நீங்க என்ன நினைப்பீங்க அப்படிலாம் இல்லாம, அதே சமயம் யாருமே ஹர்ட்டும் பண்ணிக்க மாட்டோம். ஒரு மாதிரி அது ரொம்ப ஆர்கானிக்கா ஜாலியா ஃபன்னா இருக்கும் அங்க இருக்கிறது. எவ்வளவு நேரம் ஆனாலும் கால் வலி முதுவலி எல்லாமே இருக்கும். ஸ்டில் ஒருத்தரும் எதனா ஒன்று லூஸ் மாதிரி பண்ணி சிரிச்சுட்டு நேரம் அப்படியே டப்பு டப்புன்னு போற மாதிரி இருக்கும். அந்த ஷூட் மட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் பயமா இருந்தாலுமே வந்து அப்படியே போக எதனா ஒன்று சொல்லி சிரிச்சுட்டு இருப்போம். ஆஃப் கேமரா நிறைய நடந்துட்டு இருக்கும்.
நாங்க எங்களையே வந்து இது பண்ணி சிரிச்சிட்டு அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பட் ஸ்டில் அந்த மெமரிஸா வந்து தட்ஸ் அது எப்ப நினைச்சாலும் வந்து ஒரு மாதிரி சிரிச்சு நம்ம தனியா சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ரியாலிட்டி ஷோல எப்படின்னா அந்த கவுண்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த ஆன் டைம்ல நமக்கு வரல அப்படின்றதுனால முன்னாடி நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற சில விஷயமும் நடக்கும். ஆனா அந்த நேரத்துல போய் அது கரெக்டா அமையணும். ஏதாச்சும் மாத்தி சொல்றாங்க, ஐயோ கவுண்டர் வேஸ்டா போச்சு அப்படின்ற ஒரு மொமெண்ட் தான் இருக்கும். அது எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீங்க மேனேஜ் பண்ணிப்பீங்க? எல்லாருமே வந்து என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே போட்டுட்டு திடீர்னு வந்து நான் சொல்ற அதே விஷயத்த வந்து நிக்கி சொல்லுவான், இல்ல அதிர்ச்சி சொல்லுவான். அந்த மாதிரி நிறையவும் நடக்கும். நீயும் அதான் நினைச்சியா அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் போவோம். இந்த மாதிரி நிறைய நடக்கும். சில சமயம் நிஜமாலே அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வந்து இதுக்கு தானே நான் கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு சொல்லுவானுங்க. ஓகே இப்பதான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து சில சமயம் நம்ம சும்மா சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா சொல்றது வந்து பயங்கரமா இது பண்ணிடுவானுங்க. என்னடா நீங்களே சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு வந்து என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இது பண்ணுவோம். சிலது வந்து ரொம்ப அந்த கண்டென்ட் அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அங்க இருந்து பார்த்து என்ன சொல்லுவோம், போதும் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம் ஓகே அப்படின்ற மாதிரி அடுத்ததுக்கு போயிடும். சிலது அதிர்ச்சிலாம் வந்து ஃபர்ஸ்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவான். சில ஒரு லிஸ்ட் ஆஃப் இதுன்னு சொல்லி மோனிஷா நான் வந்து கேட்பேன் எப்படி சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா வந்து நான் வந்து லூஸ் மாதிரி வேற ஒண்ணு சொல்லுவேன். அவன் ஆனா அதுக்கும் வந்து டக்குன்னு ஸ்பான்டேனியஸா வேற ஒரு கவுண்டர் போட்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி நிறைய நடக்கும். மத்தபடி வேற யாருக்கிட்டயும் நாங்க எதுவுமே பேசி போயிடுவோம். அங்க போய் என்ன சொல்றோமோ, நான் எது சொன்னாலும் நிக்கி அங்க ஒரு கவுண்டர் போட்டுருவான். அவன் எது சொன்னாலும் நான் இங்க எதனா ஒண்ணு சொல்லிடுறேன். அந்த மாதிரி எதனா ஒண்ணு அதுவாவே அமைஞ்சிரும். எதுவுமே வந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி நாங்க பண்ணவே மாட்டோம். அதிர்ச்சியே வந்து நிறைய சமயம் அப்படிலாம் சொல்லிட்டு போனாலும் பாதி இதுவும் நாங்க பண்ணுவோம். அவனே கடுப்பாயி போங்க நீங்க எதனா சொல்லுங்க நான் அதுக்கு எதனா சொல்றேன் அப்படின்ற மாதிரி போயிடுவான். மத்தபடி அங்கங்க போய் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாருமே வந்து அங்க எதுவுமே யோசிக்காம அவங்களா இருக்கிறதுனால நிறைய அதுவே ஆர்கானிக்கா நடக்கும். அது நல்லா இருக்கும். மறந்துடும் சில விஷயம் எல்லாம். அப்புறம் எடிட்ல தான் பார்க்கும்போது ஓ இது மாதிரி பேசிட்டு இருந்தோமா அப்படின்னு ஞாபகமே. ஓகே. ஏன்னா ஒரு vlog வீடியோ பார்த்தோம் எனக்கு, அது கூட கொஞ்சம் ட்ரெண்டா போச்சு. ஏன்னா சன்னு கூட செட் ஆகுது, உனக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குதா அப்படின்றது. ஆமா. அது எப்படி அமைஞ்சது ஆக்சுவலி? அந்த மாதிரியான கவுண்டர்ஸ் எல்லாம் எப்படி அமையும்? ஒரு vlog வீடியோ பண்றீங்க அப்படின்றதுனால அந்த மாதிரியான கவுண்டர்ஸ் எப்படி அமையும்? அதான் சன் செட் ஆகும், சூப்பரா இருக்கும். இன்னொரு கூட செட் ஆகுது, ஆனா உனக்கு யாரும் செட் ஆகும். ஏன்னா அந்த வீடியோ பயங்கர வைரலா போனதுக்கு காரணம் நீங்க வந்து சொன்னது வந்து அதிர்ச்சிக்கு மட்டும் கனெக்ட் ஆகும், நிறைய பசங்களை கனெக்ட் ஆகணும். அது என்னன்னா நமக்கு வந்து வாழ்க்கையாவும் வந்து என்னன்றது நமக்கு தெரியும்ன்றதுனால அது வந்து டக்குன்னு சீரியஸாவே அது எதுவுமே யோசிச்சே வைக்கல. பால்கனி வந்து காமிச்சிட்டு இங்க வந்து சன்செட் சூப்பரா இருக்கும் அப்படின்றப்போ எனக்கு டக்குன்னு செட்டுன்னு இவனோட சன்னு கூட செட் ஆகுது, உனக்கு யாரும் செட் ஆகலையடா அப்படின்னு ஆயிடுச்சு. அப்பயுமே வந்து நான் அதை சொல்லிட்டுனா வந்து ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கு அதனாலதான் சிரிப்பு வந்துச்சு. நான் சொன்னது கூட எனக்கு சிரிப்பு வரல. ஓ தாக்கிட்டோம் போல நிஜமாலே அப்படின்ற மாதிரி எனக்கு அதுவுமே வந்து எதுவுமே யோசிக்காம எனக்கு டக்குன்னு வந்ததுனால நான் அப்படியே சொன்னது. அது வந்து இத்தனை பேர் கனெக்ட் ஆகும், இவ்வளவு ரிலேட் பண்ணி கலாய்ச்சுவாங்கன்னு நான் யோசிக்கவே. டெல்னா, வாகிசன், அருண் ப்ரோ எல்லாரும் பத்தியும் பேசலாம். இது வந்து என்ன ஒரு வாட்டி நம்ம எதனா ஷோ போகும்போது ஓகே நம்ம ஷோ மட்டும் கரெக்டா பண்ணிட்டு அங்க ஃபன் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல தான் வந்து நான் போவேன். ஆனா வந்து இந்த ஒரு ஷோ வந்து அது எப்படி இருந்தாலுமே வந்து அந்த ஒரு பர்சனல் கனெக்ட் வந்துடும். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடும். அந்த மாதிரி தான் வந்து நிறையவே வந்து ஷோஸ்ல வந்து அமைஞ்சது. இப்போ வாய்ஸ்னா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இது நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் இருக்கிற ஒரு பையன் கூட வந்து நம்ம வந்து பேசுவோம் அப்படிலாம் வந்து நான் நினைச்சதே இல்லை. இந்த ஷோல வந்த போதுதான் எனக்கு தெரியும். அங்க வந்து ஆனா வந்து அவர் பயங்கர ஸ்வீட்டா இருந்தாரு. ஸோ அந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு. இது மாதிரி நிறைய ஸ்வீட் மொமெண்ட்ஸ் வந்து அந்த ஷோ மூலியமா தான் கிடைச்சது. எல்லாருமே வந்து இப்போ ஒரு லைஃப்ல வந்து நமக்கு எதனா ஒண்ணுனா வந்து நிக்கிற ஒரு பர்சன் மாதிரி, அவங்களுக்கு எதனா நம்ம நிக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் ஒருத்தருமே. இப்ப டெல்னாலாம் அவ்வளோ சீரியல்லாம் பண்ணிட்டு கூட நம்ம கிட்ட வந்து ஷோல வந்து அவ்வளோ என்ன சொல்றது, அந்த ஒரு ஹீரோயின் அந்த ஒரு இதெல்லாம் இல்லாம நானும் அவளும் பேரா இருக்கும் போதெல்லாம் அவளை போய் கட்டி பிடிச்சதுலாம் எனக்கு மைண்ட்லயே இல்லை. ஷோல எபிசோடா பார்க்கும் போதுதான் எனக்கு அதெல்லாம் நடந்திருக்குதுன்னே தெரியும். இந்த மாதிரிதான் நிறைய அந்த மொமெண்ட்ஸ். அது தவிர்த்து நாங்க
டூப் குக்ஸா வந்து எங்களுடைய போராட்டமே வேற மாதிரி இருக்கும். ஒரு போராட்ட களத்திலேயே தான் இருக்கும். கெட்டப் வேற போடணும், அங்க போய் என்ட்ரிக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா உள்ள போய் சமைக்கிற மாதிரி சமாளிச்சு எதனா ஒரு இது அந்த பண்ணணும். நேரத்துல ஒரு கவுண்டர் போடணும். இதெல்லாம் வந்து ஒரு ஆனா வந்து நாங்க நல்ல ஒரு ஆட்கள் இருக்கிறதுனால நினைக்கிறேன் அது அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேலை மாதிரி இருந்தாலும் அது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போகும்போது ஒருத்தர் பார்த்து ஓகே நம்ம மட்டும் கஷ்டப்படல, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப என்ட்ரிக்கெல்லாம் சில சமயம் வந்து நம்ம ஐயோ அவ்வளவா இதுவாவலியோ அப்படின்ற மாதிரி இருப்போம். அடுத்தது ஒருத்த வருவான், இவ்வளவாப்பா அப்ப நம்ம பரவாயில்லதான் அப்படின்ற மாதிரி ஒரு மாத்தி அதுல ஒரு சந்தோஷப்பட்டு இது பண்ணிக்கிறது. ஆனா ஆஃப் த இது வந்து இன்னுமே வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாங்க. டூப் குக்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அதனாலதான் வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒர்க் பண்றது. ஓகே, இப்போ ஜனநாயகம் நீங்க நடிச்சதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு பாராட்டிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிர்ச்சிக்குமே ஹாப்பி ராஜ் நல்ல ஒரு கேரக்டர் அமைஞ்சிருந்துச்சு. அது அவருக்கு பேர் சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்றதுமே சொல்லலாம். அவருடைய growthக்கு நீங்க எவ்வளவு ஹாப்பி ஆகுறீங்க அதை பத்தி? ரொம்ப வருஷமாவே தெரியும். இப்போ 8 years கிட்ட பிளாக் ஷீப்ல இருந்தே வந்து தெரியும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி குட்டி வீடியோஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம அட்லீஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தனாவது நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அவனுமே வந்து டிவியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருமே அட்லாஸ்ட் அந்த படத்துல நடிக்கணும், ஒரு நல்ல கேரக்டர் அமையணும், அதுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அது வந்து அவனுக்கு ஹாப்பி ராஜ் அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. என்ன சொல்றது, நம்ம கூட ஒருத்தர் இருந்து அவங்க வின் பண்ணும்போது நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். அது வந்து எனக்கு நானுமே அந்த பெரிய இதெல்லாம் வச்சிருக்கும் போது நான் போட்டோ எல்லாம் எடுத்து பயங்கர பெரிய விஷயம்டா இதெல்லாம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி இப்போ நிக்கியுமே வந்து நிறைய படங்கள்ல வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்குமே வந்து அந்த ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் நைஸ். நாங்க அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. ஸோ அது அமையுதுன்னு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அருணுக்கா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும், வாகேசனுக்கா இருக்கட்டும். வாகேசன் அடுத்தடுத்து நல்ல படங்கள்ல நல்ல முக்கியமான படங்கள்ல பாடல்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க கனவுகள் சார்ந்து நம்ம சினிமால இதெல்லாம் பண்ணணும், இந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி என்ன விஷயங்கள் பேசிப்பீங்க டியூரிங் தி ஷூட் அப்படின்றது? ஒரு வாட்டியும் பயங்கர மோட்டிவேஷனா பேசிப்போம். நம்ம இன்னும் சில வருஷத்துல பயங்கரமா இருப்போம், பாரு இந்த மாதிரி இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நேரத்துல வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ரகிள் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஸ்டில் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவா, என்னை விட வந்து இந்த பாய்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர பாசிட்டிவா இருப்பாங்க. நான் எதனா வந்து ரொம்ப புலம்புற மாதிரி எதனா சொன்னாலுமே இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, டக்குன்னு இதுவாயிடும் பாரு, இதுக்கப்புறமா ஒரு பெரிய விஷயம் அமைய பாரு, அந்த மாதிரி ஒரு இதுல அவங்க எல்லாம் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். மெனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஷோலையா இருக்கட்டும் இல்லை இப்போவா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து அவங்க நிற்கிறாங்க. அவங்களுக்குமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, அவங்களுமே வந்து நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நான் இப்போ எதனா ஒன்றுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்து சொல்றதா இருக்க, வாய்ஸனா இருக்கட்டும் இல்லை எல்லாருமே வந்து அதுக்கு அந்த நேரத்தை இது பண்ணி நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இது பண்றது வந்து அது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஓகே, டி3 செட்ல டூப் குக் எல்லாரும் நீங்க எந்த விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க? இது வரவே வராது எங்களுக்கு, இதை பண்ண சொல்லுவாங்க, ஆனா இது ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்க, ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு. காமெடியா காமெடி இல்லைங்க, நாங்க வந்து ப்ராப்பரான அந்த மாதிரின்னு இருக்காது. நாங்க பாட்டு லூசு மாதிரி என்னதான் தோணுதோ அது எல்லாமே நடக்கும். நீங்க வந்து 1 மணிக்கெல்லாம் ஒரு மனுஷன் இப்படி பேச முடியுமா, அந்த மாதிரிதான் இருக்கும். நிஜமா வந்து மத்த ஆட்களை விட நாங்க வந்து ரொம்ப நேரம் ஒரு போராட்ட இதுலதான் இருக்கணும். ரைட் ஃப்ரம் அந்த சொன்ன மாதிரி அங்க பூத்துல யாருமே இல்லாம டிவியை பார்த்து நாங்க புலம்பிட்டு இருப்போம், அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து நிஜமாலே வந்து அந்த விக்கு அந்த இதுவெல்லாம் வந்து இன்னுமே ஒரு மாதிரி மண்டெல்லாம் குழம்பும். இதுல வந்து நம்ம கிட்ட வந்து புரியாத வார்த்தைகள் சொல்லுவாங்க, இந்த சீஸ் இந்த இது. நிஜமாலே ஆஃப் இது கூட போய் எனக்கு தலைலாம் சுத்துதுடா, இது என்ன சொன்னாங்கடா, இதுக்கெல்லாம் வேற வச்சுட்டு வலிக்குது மாப்பிள்ளை, எனக்கும் அப்படிதான் வலிக்குது அப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த நிக்கியா இருக்கட்டும் இல்லை எல்லாருமே வந்து ஒருத்தரும் நாங்க ஒரு 5 நிமிஷம் அந்த சோகத்தையே வந்து சிரிச்சுட்டு அம்மா மறுபடியும்
அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா அவங்க சொல்றது அவங்களையும் வந்து எதனா கொஞ்சம் நல்லா பண்ண வச்சிடணும். அதே சமயம் நிஜமாலே புரியாது அது எப்படி வந்து நம்ம பண்றது அப்படின்றது. அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஒரு வாட்டியுமே வந்து கஷ்டமா. இதுல வர நடுவில் எதனா ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்க அந்த சோகத்தையும் வந்து ஆனா அவங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வந்துடும். நாங்க கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அதை மறுபடியும் சமாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். மற்றபடி இந்த குக்கிங் இஸ் அ பிக் திங். அது வந்து சமாளிக்கிறது கஷ்டம். அதுதான் நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றது. எப்போ வந்து அது கருகணும், எப்போ கருக கூடாது, லேசா எப்போ இதுவாகணும், அந்த மாதிரி மைன்யூட்டான விஷயங்கள்லாம் தெரியாது. சாதாரணமான இதுனா ஓகே ஓகே கொதிக்குதா அந்த மாதிரி விஷயம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதுலாம் ஓகே. இதெல்லாம் வந்து புரியாது. அதெல்லாம் நாங்க ஹேண்டில் பண்றது கஷ்டமா. ஓகே, செஃப் பத்தி பேசி ஆகணும். என்னன்னா அவங்க செஃப், அவங்க மாஸ்டர், நம்ம எல்லாத்துக்குமே அவங்க கிட்ட நீங்க ஒரு கவுண்டர் போடுறீங்க அப்படின்னா அவங்க அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. அந்த சமயத்துல இது ஷூட் அப்படின்றத அவங்க புரிஞ்சுட்டு அவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. முன்னாடி நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க கிட்ட பேசிப்பீங்க? சார் இந்த மாதிரி நான் ஒரு கவுண்டர் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க பேசிப்பீங்க அவங்க கிட்ட? இல்ல நான் மோஸ்டா வந்து சார் கிட்ட எதுவும் சொல்லிக்க மாட்டேன். பார்த்தினா கிட்ட எதுனா கேட்பேன். அதெல்லாம் இது மாதிரி ஷெஃப் கிட்ட இது சொல்ல வேணாம் அப்படின்னு. சிலது வந்து வேண்டாம்னு சொல்றாரு, சிலது வந்து ஓகே ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா நான் அவர் பேரை ஸ்டார்ட் பண்ணாலே அவர் எதனா தூக்கி போட்டுருவாருன்னு அந்த மாதிரிதான் சீசன் 1ல வந்து போயிட்டு ஒரு பெரிய தமிழ் இதுக்கு வந்து சிவாஜி சார் இது போட்டுட்டு கரகம் போய் இது பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். பாதி மறந்துச்சு. ஆனா வந்து சரி ஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்து சொல்லலாம். அப்படி ஷெஃப் பட்சர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு அவ தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அதையும் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து என்ன சொல்றது, எதுவா இருந்தாலுமே வந்து அது நீ ஏன் என்ன அப்படி சொல்லிட்ட இல்ல அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே அப்படி யோசிச்சதும் இல்லை, அவர் அப்படி சொன்னதும் இல்லை. அது வந்து பெரிய எங்களுக்கு வந்து அது நாங்க ஜாலியா இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். அதே சமயம் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிஷியேட் பண்றது ஷெஃபா தான் இருக்கும். எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நான் கமல் சார் கிட்ட போட்டுட்டு வந்த போதும் சரி, டக்குன்னு அவர் மூட்டி போட்டுட்டு அப்ரிஷியேட் பண்ணது. நான் அது முடிச்சுட்டு கூட ஆஃப் ஸ்க்ரீன்னு சொன்னேன், சார் அது ரொம்ப எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷமாயிடுச்சு. நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் வீட்டில் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது. இது என்ன பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் நம்மள மாதிரியே இப்படி டக்குன்னு முட்டி போட்டதே வந்து எனக்கு அது டக்குன்னு அந்த மொமெண்ட் ஒரு மாதிரி லைட்டா கண்ணே கலங்கிருச்சுன்னு சொல்லலாம். அது ஒரு மாதிரி ரொம்ப அது அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் சரி ஏய் நீ அந்த வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறது, அப்படிதான் நான் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நார்மலாக சொல்லிட்டாரு. அது வந்து அந்த ஒரு அக்கா இருக்கட்டும், அந்த மொமெண்ட்ல வந்து எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ ஒரு வாட்டியுமே அப்ரிஷியேட் பண்றதுக்கு மறக்கவே மாட்டாங்க. நாங்க என்னதான் வந்து அவர்கிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கிட்டுலாம் இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்றது அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு தான் அவர் இது பண்ணுவாரு. ஒரு விஷயமும் நீ பாரு இதுக்கப்புறமா பயங்கர பிஸி ஆயிடுவ, இதெல்லாம் சூப்பரா அமையும் பாரு, நீ என்னடி சூப்பரா இருப்ப அப்படின்னு சொல்ற அந்த குட்டி குட்டி விஷயங்கள் வந்து எங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, டிசிடிசி ஷோ பர்சனலா உங்களை வந்து பர்சனல் ஒரு ப்ரொஃபஷனல் குக்கா மாத்திருக்கா? பெட்டரான குக்கா? இல்ல பழகுறது அப்படின்றது அங்க நல்லா பழகிட்டீங்க கொஞ்சம், ஆனா வீட்டுக்கு வரும்போது அங்க கொஞ்சம் பெட்டரா மாத்திருக்கா உங்களை? இல்ல இருங்க நான் எனக்கு என்ன பண்ணி தரேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் நான் பண்ணதில்ல. என்ன சொல்றது, கொஞ்சம் அட்லீஸ்ட் அவங்க சொல்றத வந்து ஓரளவுக்கு ரொம்ப தப்பாவாம பண்ற அளவுக்கு வேணா இது பண்ணிருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஆஸ் அ பர்சனாவே யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாது, யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா நானே செருப்படி வாங்குறேன் ஒரு பர்சன். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயம். இப்போ அவங்க வந்து நல்லா சமைக்கணும், அதுல வந்து ஒரு நல்ல அதனால வந்து யாருக்கா இருந்தாலும் வந்து நம்மளால எதுவும் அவங்களுக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது, எதுனா கொஞ்சமாவது ஒழுங்கா பண்ணிடணும் அந்த ஒரு தாட் இருக்கும். ஸோ அதுல மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் என்னன்னா குட்டி குட்டி விஷயங்கள் கத்துரு, மற்றபடி பெரிய குக்கெல்லாம் இன்னும். ஓகே, ஒவ்வொரு கெட்டப்புக்கு நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு ஐடியா பண்றதுல இருந்து அதுக்கு நீங்க அப்பு கமல் பத்தி சொல்லியிருந்தீங்களா, அதுக்கு நீங்க முன்னாடி ரெடியாக வேண்டியது இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்களுக்கு முன்னாடி ரெடியாக வேண்டியது இருக்கும், அந்த டைம்ல அதுக்கான ரியாக்ஷன்ஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்க கம்ப்ளீட்டா? சிலது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கன்ஃபார்ம் ஆகும், சிலது வந்து ஒரு 3 days முன்னாடி அந்த மாதிரியும் அமையும். எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அதை ஃபுல் மூவி வந்து நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு ஓகே இதில் என்னென்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்றது ஒரு ஒர்க்கு ஒன்று போவோம். இந்த காஸ்டியூம், இந்த ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு நம்ம அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ அது இருக்கும்.
அது தவிர்த்து அதுலேருந்து என்ன பாடி லாங்குவேஜ் என்ன மாதிரி கொஞ்சம் டோன் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமான்னா தெரியாது. ஆனால் வந்து இந்த ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்கும். அது தவிர்த்து இப்போ அந்த டயலாகே வந்து நம்ம செட்டுக்கு எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அந்த சில ஒர்க்ஸ் போகும். இதுக்கு மேக்கப்பே ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்றது இப்போ நாகேஷ் கெட்டப்ல நீங்க ஒரு இதுல போட்டு வந்திருப்பீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதுவுமே அதுல வந்து எப்படி அவரு பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்துட்டு ஐயோ எப்படி இந்த மனுஷன் இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மைண்ட்ல வந்து இது எல்லாமே வந்து பார்த்துட்டு வச்சிருப்பேன், ஒரு லிஸ்டா ஒன்று இருக்கும். ஆனா அங்க போய் ஸ்பான்டேனியஸா என்ன நடக்குதோ அதுதான். ஏன்னா நம்ம ஒரு இதுல போவோம், அங்க வேற கவுண்டர் போடும்போது நம்ம ஆப்வியஸா அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு ட்ராக்ல போகணும். அதனால சில சமயம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது ஒன்றா இருக்கும், அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும். சில சமயம் நமக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிரும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது ஒர்க் ஆகும். அது ஆனால் ஒர்க் ஆகுதோ ஒர்க் ஆகலையோ நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டாக பண்ணிடணும், அந்த ஒரு இதுதான் இருக்கும். மோஸ்ட்டாக இந்த கெட்டப் அந்த மேக்கப்பு அந்த டைம்லலாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக என்னெல்லாம் பண்ண முடியும் அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்ற அந்த ஷூட் டே அன்னைக்கான அந்த ஒரு இது போயிடும். சில சமயம் வந்து சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு விகுதை எடுத்து இதை வச்சு நம்ம இப்போ வந்து நம்ப வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னன்னா இவனுங்களே அந்த பூத்தில் வந்து நம்மளை கலாய்ச்சி க்ளோஸ் பண்ணிடுவானு, அப்பயே வந்து இல்லை நம்ம அந்த கேரக்டர் தான் அப்படின்னு என்ன நானே ஆணித்தரமாக நம்ப வச்சுட்டு அதை போய் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும், அதே சமயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கும். அது ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷன் தான். ஓகே, அதுல உங்களுக்கு க்ளோஸ் டு இந்த கெட்டப் போட்டது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனதுப்பா அப்படின்றதுனா என்ன கெட்டப் சொல்லுவீங்க? நிறைய போட்டிருக்கீங்க, அப்பு கமலுக்கு ரொம்ப நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா எனக்கு நான் கிளவுன் இது ஃபர்ஸ்ட் சீசன்ல போட்டது, அதுவுமே வந்து இது ஏன்னா அன்னைக்கு வந்து 2 எபிசோடு சார்லி சாப்ளின் சார்து ஃபர்ஸ்ட் எபிசோடு, இன்னொன்று எபிசோடு கிளவுன். நான் அவ்வளோவா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு. ஏன்னா சார்லி சாப்ளின் சார்தே வந்து பயங்கரமா யோசிச்சு ஐயோ இது ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம எதனா இது பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா அதுதான் ஷோல ஃபர்ஸ்ட் போட்ட கெட்டப், ஸோ அதுக்கு நிறைய இது பண்ணிட்டு இது எப்படி அப்படின்னு. ஆனால் வந்து இதை விட அதுக்கு பயங்கரமா ரெஸ்பான்ஸ் அங்கே செட்டில் கிடைச்சமோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஓகே, டக்குன்னு அங்கே ஆன் த ஸ்பாட்ல பண்ணது தான் அது. நிஜமாலே அது என்னுடைய நான் பண்ணி முடிச்சது தான் என்ன பண்ணோம் அப்படின்றதே ப்ராசஸ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் இது சீசன் 2ல வந்து அப்பு கமல் சார் கெட்டப் போட்டது வந்து அது ஷோவில் வந்து இது வரைக்கும் யாரும் மோஸ்டாக பண்ணல அப்படின்ற மாதிரி காமெடியில் எனக்கு அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே பொண்ணு அப்படி இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, நம்மளால முடிஞ்சதை வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் ட்ரை பண்ணும்போது பேலன்ஸ் பண்ணுறதே வரல, ஸ்டிக் வச்சுக்கிட்டே உள்ளே போகலாமா அப்படிலாம் வந்து யோசிச்சுட்டே தான் இது பண்ணிட்டு இருந்தது. இது ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம உளுந்துருவோமா, ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. என்னன்னா முன்னாடியே வேற போட்டாச்சு, ஏன்னா அது செட் ஆகுமா அப்படின்றது தெரியாததுனால ஒரு 1 or 2 hours முன்னாடி ஷோக்கு முன்னாடியே நம்ம அது பண்ணியாச்சு. அண்ட் அங்கே போய் பூத்தில் பாதியிலேருந்தே அது நிற்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறமா உள்ளே போகும்போது ஓகே பேலன்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நடந்துட்டோம் அப்படின்ற போது தான் மனசுக்கு ஒரு இதுவாகவே இருந்தது. அதுக்கப்புறமா இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஸ்பெஷலாக மாற்றிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, ரோபோ சங்கர் அவருடைய மறைவு எல்லாருக்குமே பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம கூட இருந்த செட்டில் முந்தின வாரம் வரைக்கும் இருந்திருக்கிறார் அப்படின்றது, அடுத்த வாரம் நம்ம கூட இல்லை அப்படின்ற மொமெண்ட் உங்களுக்கு செட்டு எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்துச்சு? அவர் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இப்போ? அவர் ஷோவில் வந்து பார்த்தது வந்து பயங்கர எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இருந்தது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து வியந்து பார்த்த ஒரு மனுஷன், அவர் பண்ணுற மிமிக்ரியாக இருக்கட்டும், அவர் போடுற எஃபர்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம். ஸோ அவர் கூட வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியுது இதுன்றப்போ எங்கள் எல்லாருக்குமே வந்து அது ஒரு சந்தோஷமான ஒரு இதுவாக தான் இருந்தது. அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்து அவர் கூட பேர் ஆகும், நிறைய பேச முடியும் அப்படிலாம் யோசிச்சிருந்தது. ஆனால் ரொம்ப இது நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு இதுவாக இருந்தது. ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி, ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி கொஷின் எங்களுக்குமே இருந்தது. அவருடைய அந்த லாஸ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி எங்களுடைய செட்டுக்கும் சரி அது ரொம்ப பெருசாக இருந்தது. அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறதுனே தெரியல. அப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷன் இங்கே இருந்தார், அவரும் குக்கிங் பண்ணிட்டு இருந்தார்,
அதுக்குமே வந்து அவர் பயங்கர எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டாக இருக்கணும், டேஸ்டில் இருக்கட்டும். அவர் வேற வேற இது பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்குன்னு வரும்போது ஓகே இந்த ஷோக்கு நான் பண்ண வேண்டிய எஃபர்ட் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருந்தேன். அவருடைய அந்த ஷோலேருந்து அவர் எலிமினேட் ஆனதுமே வந்து அவர் பயங்கர ஒரு ஃபன்னாக தான் வந்து அதை எடுத்துகிட்டு போயிருந்தாரு. இது வரைக்கும் யாருமே அப்படி பண்ணதும். ஸோ அவர் அவருடைய அந்த ஒரு தாட் இருக்குல்ல, எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது, அது ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அவருடைய அந்த மறைவு நமக்கு அதை விட சோகமான ஒரு இதுவாக இருக்கு. பட் ஸ்டில் த ஒர்க் ஹி ஹஸ் டன், த பீப்புள் அவர் கெயின் பண்ணியிருக்கிறது, அவங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் கேரி பண்ணுவாங்கன்னு. ஓகே, ஏன்னா இப்போ சினிமாவில் நீங்கள் நடிக்க போயிட்டீங்க. எப்பயுமே சினிமாவில் நடிக்கிறவங்க டிவி பக்கமோ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லப்படும். நீங்கள் சினிமா போயிட்டீங்க, அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இங்கே வேண்டாம், ஏன்னா இங்கே இருக்கிற நபரை அவங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பாயிண்ட்டை? இல்லை, அது வந்து எனக்கு இப்போது ஃபுல்லாகவே மூவியில் இது பண்ணணும் அப்படின்னு தோணுமோ மேபி நான் அப்படி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். அது தவிர்த்து நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, எது எடுத்துக்கணும் எடுத்துக்க வேணான்றது நம்ம கையிலே இருக்கு. எனக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த அந்த இந்த ஒரு சூழ்நிலைக்கு இல்லை எதுக்கோ, நான் வந்து எல்லாமேவும் பண்ணல. நான் மீடியம் எசன்ஸ் கூட அவங்களுடைய ஷோஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது தவிர்த்து நான் வேறு எதுவும் எடுக்கல. ஏன்னா இவங்க எனக்கு கம்ஃபர்டபுளான டீம்ன்றதுனால நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னுடைய அல்டிமேட்டான கோல் வந்து படங்களில் நல்ல ரோல் பண்ணணுன்றது தான். நான் நிறைய ஷூட் சமயத்தில் மேம் எனக்கு அங்கே ஷூட் இருக்கு மேம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே போயிடு, நெக்ஸ்ட் ஷூட் கண்டிப்பாக வந்துடு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால அவங்களுமே வந்து என்னை ஐயோ இல்லை நீ கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் என்ன ஒர்க் பண்ணாங்க அட்லீஸ்ட் ஹாஃப் டே வந்துட முடியுமா அப்படிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுலாம் இருக்கும். பட் ஸ்டில் அவங்களுக்குமே வந்து எனக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுமே வந்து அந்த டைம் கொஞ்சம் இது பண்ணி ஓகே நாங்கள் இங்கே எதனா மேனேஜ் பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட் வீக் வந்துருக்கா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து இதுவுமே எனக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு பெரிய விஷயமா தான் நான் டெலிவிஷனையும் பார்க்குறேன். எனக்கு இவ்வளோ விஷயம் கிடைச்சிருக்கு, இவ்வளோ பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதில் ஒரு மிகப்பெரிய பார்ட் டெலிவிஷனுக்கும் இருக்குது ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஒரு ஷோக்காக ஸ்ரீலங்கா வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க ஃபினாலேக்காக. இது எப்படி இருந்துச்சு அந்த பயணம்? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அங்கே வாகேசன் மீட் பண்ணது, அவங்க ஃபேமிலி, அவங்க வீடு அப்படின்றது எப்படி இருந்துச்சு? அங்கே அந்த பயணம் எப்படி இருந்துச்சு கம்ப்ளீட்டா? அதுவுமே வந்து எதிர்பார்க்காத ஒண்ணுதான். லாஸ்ட் ஃபைனல் ஷூட்டு இதுல வந்து திடீர்னு வந்து அவங்க வர முடியாம நடக்கும், நான் வந்து அங்க டிராவல் பண்ணுவேன், இது எதுவுமே நான் யோசிச்சு வர முடியாதனால நீங்க. ஆமா, அப்போ திடீர்னு தான் முன்னாடி நாள் சொல்றாங்க ஸ்ரீலங்கா போற மாதிரி இருக்கும் முனி அப்படின்னு சொல்லி டீம்ல இருந்து கால் பண்ணாங்க, செல்லாக்கான்னு சொல்லி. இந்த மாதிரி யார்கிட்டயும் சொல்லிக்காத போகிற மாதிரி இருக்கும். என்னக்கா கன்ஃபார்மா அப்படின்னு. ஆமாண்டி கன்ஃபார்ம் தான், கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோ, பேக் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி என்ன சும்மா தான் சொல்கிறாங்களோ, எப்படியும் எதனா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, அவங்க வந்துடுவாங்க இங்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்தேன். திடீர்னு பார்த்தா இல்லை காலையில் உனக்கு புக் பண்ணியாச்சு, ஃப்ளைட் இருக்குது, ஸ்ரீலங்கா போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து அங்கே போகிறேன். அதுவும் ஒரு ஷோ. இந்த ஷோடைய எனக்கு இப்ப எப்படி இதை ஷூட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கேள்விகளும் நிறைய இருக்கு. எனக்கு யாருமே கூட இருக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே சமயம் வாகேசன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கிருந்து வந்து அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து பர்சனலாகவே வின் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் வாகேசன். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு மனுஷன் வேற ஒரு இடத்துல இருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதே ஒரு கஷ்டமான ஒரு இதுதான். அதில் வந்து அவர் ஃபுல்லஸ்ட் போட்டு எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அது பண்ணியிருந்தேன்னா எனக்கு நிஜமாலே வின் பண்ணணும் அப்படின்றது இருந்தது. இப்போ அங்கே போயிட்டு சரி ஓகே நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நானுமே வந்து சரி அங்கே போயிட்டு அவங்க கூட வந்து அந்த ஒரு ஷூட் அதான் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். டெலிவிஷன் ஒரு ஷூட் வேற நாட்டுல நடக்குது, அதோட லைவ் ஷூட் இங்க நடக்குது, வேற நாடு. இது எல்லாமே என்னையா இது கனவாயா அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா வந்து
ஆஸ் ஆல்வேஸ் நாங்கள் காம்போ ஆகும்போது எவ்வளோ ஃபன்னாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அங்கே இருந்தது. அண்ட் அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களும் பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக அந்த ஃபுல் குக்கிங் இதுக்கெல்லாம் வந்து ஆஃப் த இது வந்து அவங்க இது பண்ணிடுவியாப்பா, இதெல்லாம் பண்ணிடுவியாப்பா அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால அவங்களுமே வந்து ஷோ பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அண்ட் அங்கேயுமே வந்து நிறைய நல்ல ஆட்கள்லாம் சந்திக்க முடிஞ்சது, அவங்க கூட பேச முடிஞ்சது. அந்த ஊரே வந்து பயங்கர அழகா இருந்தது. ஸோ அந்த ஒரு அனுபவமா வந்து ரொம்ப அழகா இருந்தது நினைக்கிறேன் எல்லாமே. ஓகேங்க, ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.